சமையலில் முக்கிய பங்கு வகிக்கும் தக்காளியின் விலை சமீபத்தில் கணிசமாக குறைந்துள்ளது. 1 கிலோ 35 ரூபாய்க்கு கோயம்பேடு சந்தையில் விற்பனையாகிறது. வெங்காயம் உட்பட பிற காய்கறிகளின் விலையும் சற்று அதிகரித்துள்ளது. சமையல் என்றாலே முக்கிய தேவையாக இருப்பது தக்காளி மற்றும் வெங்காயம். அந்த வகையில் ரசம் முதல் பிரியாணி வரை சமைப்பதற்கு தக்காளி வெங்காயத்தின் பங்கு அதிகமாக உள்ளது. தக்காளி உணவுக்கு இயற்கையான புளிப்பு இனிப்பு சுவையை அளிக்கிறது. குழம்பு, சாம்பார், ரசம், கறி, சட்னி போன்றவற்றில் தக்காளி அதிகளவில் பயன்படுத்தப்படுகிறது. தக்காளியில் வைட்டமின் சி, ஏ, கே, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் லைகோவின் உள்ளன. இவை உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்குகிறது. இது உணவின் ஊட்டச்சத்து மதிப்பை உயர்த்துகிறது. எனவே பல வகையிலும் சமையலில் முக்கிய பங்கு வகிக்கும் தக்காளி விலையானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு யாரும் எதிர்பாராத விலையை தொட்டது. தக்காளியின் விலை 1 கிலோ ரூபாய் 150க்கு விற்பனையானது. இதனால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சி அடைந்த நிலையில் சமையலில் தக்காளியின் பயன்பாட்டை குறைத்தனர். எனவே தக்காளி விலையானது எப்போது குறையும் என காத்திருந்தனர். இதற்கு ஏற்றாற் போல தக்காளியின் விலையும் கடந்த சில மாதங்களாக குறைய தொடங்கியது. 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி 1 கிலோ 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் சந்தோஷத்தில் துள்ளி குதித்த இல்லத்தரசிகள் பை நிறைய தக்காளியை வாங்கி சென்றனர். இந்த நிலையில்தான் தக்காளியின் விலையானது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி படிப்படியாக உயர்ந்து 1 கிலோ 50 முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்த விலையானது மேலும் உயரும் என்ற தகவலும் வெளியானது. ஆனால் திடீரென நேற்று தக்காளி வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து தக்காளி விலையானது குறைந்துள்ளது. 1 கிலோ தக்காளி கோயம்பேடு சந்தையில் 50 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாக குறைந்து 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எனவே இந்த விலையானது தொடர்ந்து குறையுமா அல்லது நாளைய தினமே அதிகரிக்க வாய்ப்புள்ளதா என்பதை தக்காளி வரத்தை பொறுத்தே கணிக்க முடியும். இதே போல வெங்காயத்தின் விலையும் கடந்த ஆண்டு 1 கிலோ 180 ரூபாயை தொட்டது. இதனை அடுத்து நாசிக் உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து வெங்காயத்தின் வரத்து அதிகரித்ததை அடுத்து விலை சரிந்தது. 1 கிலோ 25 முதல் 35 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனிடையே சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பச்சை காய்கறி விலையும் சற்று அதிகரித்து வருகிறது. பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 1 கிலோ 20 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி 1 கிலோ 30 முதல் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.